இன்றைக்கி ஏஎஃப்எம் சிஏ ஃபைனல் தெரியுது. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களோடதெல்லாம் எனக்கு தெரியுது மை ஃப்ரெண்ட். யார் மேலே இருந்த கோவமோ, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி ஆகுது, நல்லா பண்ணியிருக்கலாமோ, இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எல்லாமே இப்படி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறல. இங்கே என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, உனக்கு மட்டும் அப்படி ஃபீல் ஆகலை, உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி இல்லை, எல்லாத்துக்குமே அந்த ஒரு டஃப்னஸ் இருந்துச்சு இந்த எக்ஸாமில். ஸோ யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் பேட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே டஃப்பாக இருக்குன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சிம்பிளான சில விஷயம் சொல்கிறேன். இப்போ சின்ன ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே எஃப்ஆருக்கு சில விஷயம் சொன்னேன், அந்த விஷயத்தை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஒரு பர்சன் இருப்பாங்க, நான் சொன்னேன், அந்த கோ டு பர்சன், அவங்களுக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு பேசி புலம்பி தள்ளிடுங்க, ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு அந்த கொஷின் பேப்பரை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுடுங்க, இங்கேயே ஒளி வச்சுடுங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுக்க சொல்லி. ஸோ இந்த 2 விஷயத்த தயவு செஞ்சு பண்ணுங்கள். தென் இன்னும் சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் லைட்டாக கொஞ்சம் ஒரு 1 மினிட்ல சொல்ல பார்க்குறேன். ரொம்ப கொஷின்ஸ் டைப் இருக்குல்ல, மாடல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. தென் பிளாக் ஸ்கோல்ஸ் கேட்டான் ஹெச் மாடலில் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஸோ பிளாக் ஸ்கோல்ஸ்லாம் டெஸ்ட்டே பண்ண மாட்டாங்கன்னு எல்லா ஃபேக்கல்ட்டியும் சொல்லுவாங்க. ஸோ அதில் கேட்டுட்டாங்க. 1 மார்க்குக்கு என்ன பண்ணாலுமே கண்டே பிடிக்க முடியல. ஸோ எல்லோரும் இங்கி பிங்கி பாங்கி தான் நிறையா சம்ஸ்க்கு போட்டேன்னு சொன்னாங்க. என்னன்னே தெரிலன்றாங்க நிறையா பேர். இது எப்படி சால்வ் பண்ணுறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும், ஆன்சர் வராது, அது வேறு மேட்ரு. இது எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே டஃப்னாங்க. ரொம்ப ஒரு நல்லா படிக்கிறவங்க, அதிக மார்க் வாங்கியிருப்பாங்க, ஃபவுண்டேஷனல் இன்ட்ரோ அந்த மாதிரி கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்டையும் நான் கேட்டேன், அவங்களும் டஃப்னாங்க. ஸோ நீ ஆவரேஜாக படிச்சிருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா படிக்கிறீங்களும் சரி, எல்லாத்துக்குமே இது ரொம்ப 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 டஃப்பான ஒரு எக்ஸாம். ஸோ இதுதான் சில கமெண்ட்ஸ். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மாடல்ஸே நிறைய புதுசாக இருக்குன்றாங்க. கேட்குற மாதிரி எப்பயுமே கிடையாது, இல்லைன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, பட் ஆனால் அதோட மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 4 மார்க்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஜஸ்ட் டஃப்பாக இருக்குன்னு மட்டும் தான் சொன்னாங்க, ஏன்னா அதுக்கு மேலே அவங்க சொல்லலை. நிறைய பேர் நான் குவிட் பண்ண போகிறேன் ஆடிட்டை அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஒழுங்காக பண்ணலை, இதே தான் திருப்பி நிறையா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. இதுதான் இந்த இன்றைக்கி ஏஎஃப்எம் பேப்பரோட ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும் யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு. ஸோ அதுக்கோசரம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலி ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லி முடிச்சுக்கிறேன். 1982 ஒரு அத்லெட் இருக்கார். அவர் 400 மீட்டருக்கு ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு, ட்ரைனிங் போயிட்டுருக்காரு. அவருக்கு நிறையா இன்ஜுரி வந்திருக்கு, நிறைய விஷயம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ எப்படியோ ஒலிம்பிக்ஸ் வந்துட்டார், செமிஃபைனல்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. டைம் ஸ்டார்ட் ஆக போகுது, கன்லேருந்து ஷூட் பண்ணுறாங்க, எல்லோரும் ஓடுறாங்க, அவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹாஃப்வே த்ரூவில் நல்லா போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு வலி ஏற்படுது ஒரு காலில். என்னாச்சுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தெரியுது, அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங்கில் டோர் ஆகிடுச்சு. அப்படியே கீழே விழுகிறாரு. மற்றவங்க எல்லாரும் முன்னோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. அவரை சுற்றி மெடிக்கல் டீம் வருது. அப்படியே அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு.
இத்தனை வருஷம் என்னோடய உழைப்பு, என்னோடய ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே போயிடுச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பட் சுற்றி இந்த மெடிக்கல் டீமை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏஞ்சி நிற்க ட்ரை பண்ணுறாரு, நகர ட்ரை பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் புரியல அவர் என்ன பண்ணுறாருன்னு. அப்புறம் அவங்க அப்பா ஓடி வந்தார், ஒரு கை தோளில் போட்டு பிடிச்சாரு. என்ன பண்ணுற, ஏன் இப்படி நடக்கிற, உன்னால் முடியாது, விட்டுரு, இதை நீ பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்றாரு. பட் ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை, ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட், நான் முடிக்கணும். சுற்றி இந்த க்ரௌட்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு புரியல, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவர் ஓடலை, வின் பண்ண பார்க்கல, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்தார். தென் க்ரௌடுக்கு புரிஞ்சது, க்ரௌடு ஃபுல்லாக சேர் பண்ணாங்க. அவர் வின் பண்ணணுன்னு கிடையாது, அவர் அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்கோசரம். அவர் வின் பண்ணல தான், பட் ஹீ நெவர் குவிட் இன் மிடில். ஸோ இதுதான் உங்களுக்கும், குவிட் பண்ணால் நீங்கள் குவிட் பண்ணலாம், பட் ஃபினிஷ் பண்ணுங்கள், அதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ சிஹெச் இஸ் நாட் லைக் ஈஸியான பேப்பர் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் நடந்ததை மறந்துட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி அடுத்த எக்ஸாமுக்கு போகணும். பேப்பரில் உங்கள் பேனா வச்சு எழுத ஆரம்பிக்கணும். அப்படி அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணும். அப்படி இருந்தால் யூ வில் பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒன் டே.